அப்படியே திமுக அரசினுடைய நலத்திட்டங்கள் எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போய் பீகார்ல அறிவிச்சிருக்காங்க பாஜக. பிரைம் மினிஸ்டர் மோடியை பத்தி நீங்க ஏதாவது சொல்லுங்க. ஐயோ இந்துக்களுக்கு எதிராக பேசிட்டாங்க. நீங்க என்னங்க எங்களை ஹிந்தி படிக்க சொல்றீங்க? நாங்க 2 மொழி படிச்சு ஜெயிச்ச கூட்டம் அப்படின்னு நம்ம பதில் சொன்னோம். இதுல 2 மொழி படிச்சு ஜெயிச்ச கூட்டத்தை விட்டானுங்க, இதை மட்டும் தூக்கிட்டானுங்க. பானிபூரி விற்கிறான்னு அசிங்கப்படுத்துறாங்க, கூலி வேலை பார்க்குறாங்கன்னு அசிங்கப்படுத்துறாங்க. கூலி வேலை பார்க்குறதோ பானிபூரி விற்கிறதோ அசிங்கம் இல்லை. நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்முடைய பண்பாட்டின் மீது, தமிழர்களுடைய பண்பாட்டு குணத்தின் மீது, தமிழர்களுடைய எல்லா உயிர்களையும் பாதுகாக்கிற அந்த தன்மையின் மீது கல்லெறிஞ்சிருக்கான். இது பண்பாட்டின் மீது கல்லெறிதல். வணக்கம் தோழர்களே. தமிழ்நாட்டை குறித்து இழிவா மோடி பேசினார் இல்லையா, அது பெரிய சர்ச்சையா தமிழ்நாட்டுக்குள்ள வெடிச்சிருக்கு. எல்லா கட்சி தலைவர்களும் கடுமையாக எதிர்வினை ஆற்றி இருக்கிறார்கள், எக்ஸப்ட் எடப்பாடி. அவர் தான் அடிமைன்னு ஊருக்கே தெரியும், அதனால அவர்கிட்ட எதிர்பார்க்கவும் முடியாது. பாவம், அவரை நொந்து நூடுல்ஸ் ஆயிருக்காரு. அவரை தவிர எல்லாரும் வச்சு செஞ்சிருக்கிறாங்க. கனிமொழி எம்பி போற போக்குல, அவங்க சாஃப்டான மனுஷி, போற போக்குல லெப்ட்ல தட்டியிருக்காங்க. வேற லெவல் வெடியா விழுந்திருக்கு. இன்னொரு பக்கம் அப்படியே திமுக அரசினுடைய நலத்திட்டங்கள் எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போய் பீகார்ல அறிவிச்சிருக்கானுங்க பாஜக கும்பல். கொஞ்சம் கூட கூச்சம் இல்ல, ரொம்ப கேவலமான ஆளுங்கயா நீங்க. என்ன நடந்துச்சு? பீகார் எலெக்ஷன் பயங்கர தீவிரமா போயிட்டு இருக்குங்க. அங்க எப்படியாவது ஓட்டு வாங்கணும் அப்படின்றதுக்காக அங்க போன தலைவர்களை எல்லாம் கொச்சைப்படுத்துற வேலையில பாஜக இறங்கியிருக்கு. அங்க ரேவந்த் ரெட்டி போயிருந்தாரு, தெலுங்கானாவினுடைய முதலமைச்சர், நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் போயிருந்தாரு. இவங்களெல்லாம் இழிவுபடுத்துற வேலையை ஒண்ணுன்னா பாஜக கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறது. அதெல்லாம் நம்புறதுக்கு பீகாரிகள் தயாரால. ஏன்னா பல பீகார் குடும்பங்கள் இங்கதானே வேலை பார்க்கறாங்க. அவங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு எவ்வளவு சேஃபஸ்ட் பிளேஸ்னு. அதனால இங்க யாரும் பிரச்சனை இல்லை. ஆனா தனியா கதறிட்டு கிடக்கு. ஆனா அதுக்கு சங்கிக கொடுத்த முட்டு இருக்கு பாருங்க. ஆளுக்கால எழுதுறானுங்க. நாங்க தமிழ்நாட்டை குறை சொல்லல, நாங்க தமிழர்களை குறை சொல்ல, நாங்க குறை சொன்னது திமுகவைத்தான். நீங்க வேணும்னே திமுக தலைவர் ஸ்டாலின் திசை திருப்புறார் அப்படின்னாங்க. ஏதாவது சங்கிகளுக்கு பிரச்சனைனா ஓடி வர்றது யாரு? அதே நம்ம அக்கா தமிழிசை ஓடி வர்றாங்க. வந்தவங்க சொல்றாங்க, நீங்க வேணும்னே பிரதமர் மோடி பேசுனதை திருச்சு பேசிட்டீங்க, திருச்சு பேசிதான் இது பண்றீங்க. ஆனா உண்மையில் என்ன தெரியுமா நடந்துச்சு அப்படி அவங்க தாம் பங்குக்கு கொஞ்சம் உருட்டி விட்டுருக்காங்க. அக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பீகாரிகள்லாம் கோமூத்திரம் குடிக்கிறவங்க, அதாவது மாட்டு மூத்திரம் குடிக்கிறவங்கன்னு சொன்னோமா. யாரும் அக்கா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இன்னொரு இடத்துல சொல்றாங்க, பீகாரிகள்லாம் மாட்டு மூத்திரம் சொல்றதோட வட இந்தியர்களை எல்லாம் பிரிச்சு பார்த்து பிரிவினைவாத அரசியல் செய்யறதே திமுக தமிழ்நாட்டுல அப்படின்னு முடிச்சிருக்கிறாங்க. சோ பிரைம் மினிஸ்டர் மோடி தமிழர்களை சொல்லல, தமிழ்நாட்டை சொல்லல, உங்க திமுகவை தான் சொல்லுச்சு. ஏன் சொல்றேன்னு கேக்குறீங்களா? பிரைம் மினிஸ்டர் மோடியை பத்தி நீங்க ஏதாவது சொல்லுங்க. ஐயோ இந்துக்களுக்கு எதிராக பேசிட்டாங்க. சரி, இந்த நாட்டுல மோடி அரசை குறித்து, மோடியினுடைய சர்க்கார் குறித்து, அதனுடைய மோசமான செயல் திட்டங்களை குறித்து நீங்க பேசுங்க. ஐயோ நாட்டுக்கு எதிராக பேசிட்டாயா? மோடிய பேசுனா மதத்துக்கு எதிராக பேசுறோம், மோடி ஆட்சியை பேசுனா நாட்டுக்கு எதிராக பேசணும். இப்படியெல்லாம் டைப்பா பேசுவானுங்க, டைப்பா உருட்டுவானுங்க, டைப்பா திசை திருப்புவானுங்க. அந்த திசை திருப்பல தான் நம்ம அக்கா இங்க அடிக்கிறாங்க. கோமூத்திரம் சாப்பிட்றவன்னு நம்ம சொன்னோமா? நாம யார சொல்லுவோம்? மாட்டு மூத்திரம் குடிக்கிறவன் சங்கி பயல்களை சொல்லுவோம். வந்துட்டாங்களா? சங்கி பயல்களை சொன்னா அது இந்திக்காரர்களை வட இந்தியர்களை சொல்றதா அர்த்தமா? நாங்க ரொம்ப கிளியரா இருக்கோம். மாட்டு மூத்திரம் குடிக்கிறீங்க, மாட்டுச்சாணி தின்றவங்க சங்கி பயலுக. ஆனா அக்காவுக்கு என்ன சொல்றாங்க? அதெல்லாம் நீங்க வட இந்தியர்களை இழிவுபடுத்திட்டீங்க. அதுக்கப்புறம் நம்ம தான் பிரிச்சு இந்தின்னு பிரிச்சோமா. வாக்கா, அப்படிதான்க்கா வழிக்கு வரணும். இங்க நீங்க நிறைய பேசிட்டோம்ல. எந்த இடத்துல நாம பானிபூரி விற்கிறவங்கன்னு அசிங்கப்படுத்தணும்? எந்த இடத்துல இந்திக்காரங்களை கேவலப்படுத்தணும்? ரொம்ப தெளிவா இருக்கணும் அக்கா. நாம இந்திக்காரர்களுக்கு எதிரி இல்லை, இந்தி மொழிக்கு கூட நம்ம எதிரி இல்லை, இந்தியை திணிப்பதற்கு நாம் எதிரி. ரொம்ப கவனமா இருக்கணும். நாம இந்திக்காரர்களுக்கோ
இந்தி மொழிக்கோ நாம் எதிரி இல்லை. இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளையும் மதிக்கிறவர்கள் நாங்க. ஏன்னா நம்ம படிச்சிட்டோம். அந்த மரியாதையை நம்ம எல்லா மொழியும் கொடுக்கணும். ஆனால் எந்த மொழியை திணிச்சாலும் எதிர்ப்போம், இந்திய மட்டும் இல்லை. அதுல நாம கராரா இருக்கோம். இந்த கும்பல் என்ன வரும், மதுவந்தி உட்பட அத்தனை பேர் வந்து உட்காந்துட்டு, நீங்க வாழ்ந்த ஆந்திராவை தாண்டினீங்கன்னா 2 பிளேட் பானிபூரி வாங்கணும்னா பானிபூரி லோலோ அப்படின்னு அலையணும், தேதோன்னு கேட்கணுமா அப்படின்னு நம்ம லோலோன்னு ஹிந்தி தெரியாம அலைவோமா. அதாவது ஹிந்தி படிச்சாதான் இந்தியாவில் எங்க வேணாலும் போகலாமா. அப்பதான் நம்ம ஆட்கள் கேட்டாங்க, ஏங்க ஹிந்தி படிச்சவங்க முறை இங்க வந்து கூலி வேலை பார்க்கறான், ஹிந்தி படிச்சவங்க முறை இங்க வந்து பானிபூரி செய்யறான், நீங்க என்னங்க எங்களை ஹிந்தி படிக்க சொல்றீங்க, நாங்க 2 மொழி படிச்சு ஜெயிச்ச கூட்டம் அப்படின்னு நம்ம பதில் சொன்னோம். இதுல 2 மொழி படிச்சு ஜெயிச்ச கூட்டத்தை விட்டானுங்க, இதை மட்டும் தூக்கிட்டானுங்க. பானிபூரி விற்கிறான்னு அசிங்கப்படுத்துறாங்க, கூலி வேலை பார்க்கறாங்கன்னு அசிங்கப்படுத்துறாங்க. கூலி வேலை பார்க்கறதோ பானிபூரி விற்கிறதோ அசிங்கம் இல்லை, அது ஒரு தொழில். திருடுறதை விட, கொள்ளையடிக்கிறத விட, செயின் இருக்கிறத விட இதெல்லாம் நல்ல விஷயம். உங்களை போல ஊழல் பண்றதை விட, பாஜக மாதிரி ஊழல் பண்றதை விட உழைக்கிறது எவ்வளவோ மரியாதைக்குரிய விஷயம். ஆனா நாங்க கேட்கிற கேள்வி, பானிபூரியிலே உழைப்புல இல்ல, அவனை இந்த இடத்துலயே வச்சுட்டு உட்காந்து நீங்க சுரண்டி திங்கிறீங்களே, இதை எப்போ மாத்த போறீங்கன்ற கேள்விக்குள்ளதான் அந்த கொஸ்டினே வருது, அந்த பதிலே வருது. மும்மொழி கொள்கை படிக்கணும்னு கேட்கும்போது ஏன் படிக்கணும்னு நம்ம கேட்கிறோம். இதெல்லாம் கொண்டு வந்து இதுக்கு நம்ம சொன்ன பதில் இருக்கும்ல, அதுல கொஞ்சோட கத்திரிச்சு கொண்டு போய் பீகார்ல உருட்டுறானுங்க. மக்கள் நீங்க நினைப்பீங்க என்னங்க இது ஒரு ஒண்ணுங்க, எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்முடைய பண்பாட்டின் மீது, தமிழர்களுடைய பண்பாட்டு குணத்தின் மீது, தமிழர்களுடைய எல்லா உயிர்களையும் பாதுகாக்கிற அந்த தன்மையின் மீது கல்லெறிஞ்சிருக்கான். இது பண்பாட்டின் மீது கல்லெறிதல். தமிழர்கள் விருந்தினர்களை வரவேற்கிறவங்க, எல்லா ஊர்லயும் மாற்று இனத்துக்காரர்களை அடிச்சு காலி பண்ற வழக்கம் உண்டு. ஆனா தமிழ்நாட்டில் அப்படி இருக்காது. நாம போய் ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்க போனாலும் அவங்ககிட்ட பேசுவோம், அவன் தமிழ் நம்ம கூட நல்லா பேசுவான் அந்த தம்பி. நம்ம யாரையுமே கெட்டவங்கன்னு ஒதுக்கி வைக்கிறது இல்லை, தூக்கி எறியறது இல்லை. ஏன் இதுக்கு முன்னாடி சீமான் பேசினப்ப கூட அதை நம்ம கண்டிச்சிருக்கோம். நம்ம எந்த உழைக்கிறவனையும் தூக்கி எறிகிற ஆட்கள் தமிழர்கள் கிடையாது. இங்க வந்தவங்களை வாழ வைப்போம், நாங்களும் அறிவாளியா வாழ்ந்து காட்டுவோம், அதுல நம்ம தெளிவா இருக்கும். இந்த குப்பை கும்பல்லாம் என்ன பண்ணுதுன்னா, நம்ம பண்பாட்டை காலி பண்ணி ஒரு கூட்டத்திற்கு முன்னாடி நம்மளை இழிவானவர்களாக, சகிப்புத்தன்மையற்றவர்களாக, பொறுமையற்றவர்களாக, பிறர் உணர்வுகளை மதிக்காதவர்களாக, தொழிலாளர்களை கேவலப்படுத்துறவர்களாக காட்டும் போது வேடிக்கை பார்க்க முடியாது. அதுதான் இந்த கோவமே. அதனாலதான் முதலமைச்சர் சொன்னாரு, இங்க பாருப்பா, நீ உன் கோவத்தெல்லாம் எங்க மேல வந்து திருச்சி விடுறதுலே காட்டாத, வளர்ச்சியில காட்டு, மக்களுக்கு கல்வி கொடு, வேலை வாய்ப்பு கொடு அப்படின்னு நச்சுன்னு அடிச்சு விட்டாரு. அவர் ரொம்ப சத்தமா பேச மாட்டாரு, போற போக்கலாம் நொட்டாங்கல அடிப்பார். இதுல எனக்கு பெரிய ஆச்சரியமா அதிர்ச்சி என்னன்னா, கனிமொழி தான். கனிமொழி எம்பி உங்களுக்கு நல்லா தெரியும், ரொம்ப சாஃப்டா பேசுவாங்க, அதிர்ந்து கூட பேச மாட்டாங்க, சாஃப்டான மனுஷன், நமக்கு நல்லா பழக்கம் உண்டு வேற. அவங்க கனிமொழி எம்பி பேசியிருக்கிறாங்க. பேசும்போது அவங்க சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல ஒரே ஒரு பீகாரி தாங்க அரசியல் செய்ய முடியாம கஷ்டப்படுற பீகாரி, அவர் கூட ஆளுநர் மாளிகையில் இருக்காருன்ட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? ஆளுநர் ரவி பீகாரி, பீகார்ல பிறந்தவர், அவர் இங்க வந்து எவ்வளவு அரசியல் செய்ய ட்ரை பண்றாரு, அதை வச்சு போட்டு பொழந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல ஒரே ஒரு பீகாரி தான் அரசியல் செய்ய முடியாம கஷ்டப்படுறாரு, அவர் எங்க இருக்காருன்னா ஆளுநர் மாளிகையில் இருக்காரு அப்படின்னு போட்டு பொழந்தது நேற்று அப்புறம் வைரலுங்க. ஒரு உண்மை உங்களுக்கு தெரியும்ல, இந்தியாவில் இந்த புலம்பெயர் தொழிலாளர்களுக்காக அதிகமா வீடியோ போட்டதோ, அதிகமா கோவப்பட்டதோ, அதிகமா ரோட்ல நின்று நம்ம தான். நீங்க நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, கொரோனா டைம்ல இந்த மக்கள்லாம் பெட்டி படுக்கை தூக்கிக்கிட்டு சாப்பாடு இல்லாம அப்படியே நொந்து போய் போற வழியில பலரும் உயிரிழந்து, ரயில்வே டிராக்ல தூங்குனவங்க 18 பேர் செத்து போய், கிணத்துக்குள்ள 10 பேர் கடந்து, இப்படி எம்பட்டு பெரிய சாவை பார்த்தோம் கொரோனா காலத்துல. அவங்களுக்கு ஒரு வண்டி ஏற்பாடு பண்ண முடியல, அவங்களை கொண்டு போய் அவங்க சொந்த ஊர்ல சேர்க்கல இந்த அரசு. நம்ம அதை போய் ராகுல் காந்தி கேட்டதுக்கு, நீ வேணா பெட்டியை தூக்கி வீட்டுல போய் இறக்கி விட்டுவான்னு நம்ம நிர்மலா சீதாராமன் நம்ம ஆரிய பார்ப்பன அடையாளம் சொன்னாங்க. இதெல்லாம் மறந்துட்டோம்னு நினைக்கிறீங்களா மிஸ்டர் மோடி? நாங்க புலம்பெயர் தொழிலாளர்கள் பக்கத்துல நிற்போம். அவங்க எங்களுக்கு அண்ணன் தம்பி தான், எந்த மொழியும் பேசிட்டு போறான், அவன் எங்களுக்கு அண்ணன் தம்பி தான். அவனுக்கு ஒரு கஷ்டம்னா நாங்க தான் குரல் கொடுத்துருக்கோம். எங்களுக்கு என்ன கோபம் அப்படின்னா, 3 முறை 3வது முறையும் ஆட்சிக்கு வந்துட்டீங்க. ஆனா வடகிழக்கு பகுதியிலையும், வட இந்திய பகுதியிலையும், மத்திய பகுதியில் இருக்கிற ஹிந்தி பேசக்கூடிய பெல்ட்,
பல்வேறு இனங்களை சார்ந்தவர்களை நீங்க உங்களுக்கு அடிமையா வச்சிருக்கீங்க, அடியாளா வச்சிருக்கீங்க. அவங்கள கல்வியற்றவர்களாக, வேலை வாய்ப்பற்றவர்களாக, ஒண்ணுமே இல்லாத ஏழைகளாக காலு கடியில போட்டு மிதிச்சிருக்கீங்க. இதான் நாங்க தட்டி கேட்கிறோம். ஏன் இங்க இவ்வளவு பேர் வர்றாங்க பீகாரிஸ்? ஏன் இவ்வளவு பேர் வர்றாங்க? ஒரு தம்பி சொல்றான், அக்கா அங்கெல்லாம் காசுல 10,000 தான் கொடுப்பாங்க, இங்க 23,000 கொடுக்குறாங்க, வேலையும் கம்மி, அதனால நாங்க இங்க வந்துட்டோம். அங்க வேலையா கிடையாதுக்கா, இங்கதாங்க வேலை கொடுக்குறாங்க. ஒரு தம்பி சொல்றான். இப்ப இங்க ஏன் வர்றான்? வேலைக்காக வர்றான். ஒரு பாப்பா சொல்றா, தமிழ்ல 93 மார்க் எடுத்த ஒரு பாப்பா சொல்றா, நாங்க வந்து படிக்கிறதுக்காகவும் வேலைக்காகவும் தான் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தோம், நான் தமிழ்ல 93 மார்க் அப்படின்னு வட இந்திய பாப்பா சொல்றா. இன்னொரு தம்பி சொல்றாரு, நாங்க இங்க வந்து நிம்மதியா இருக்கோங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கன்றார். பாருங்களே, பீகார்ல இருந்து இங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் தென் எஜுகேஷனுக்காக இங்க வந்து மைக்ரேட் ஆகணும். நாங்க டோட்டல் ஸ்கோர் வந்து 467, தமிழ்ல வந்து 93, லிட்ரேசி ரேட் அதிகமா இருக்குது, ஸோ அதுக்காக மைக்ரேட் ஆகணும். பீகார்ல வந்து கொஞ்சம் எஜுகேஷன்ல கம்மியா இருந்து, ஸோ அதுக்காக இங்க வந்தோம். தமிழ்நாடு ஹாப்பி இருக்கு சார், தமிழ்நாடுல ப்ராப்ளம் இல்லை. அது பீகார்ல சம்பளம் கம்மி இருக்கு, அது சம்பளம் ஜாஸ்தி இருக்கு. அது 23,000 சேலரி இருக்கு, அங்கே 10,000 ரூபாய் சேலரி இல்லை சார். அப்படி ஏதோ டிஸ்டர்ப் பண்ண வரல, அப்படி ஏதோ டார்ச்சர் பண்ணல யாரும். எங்கள் ஊர் மாதிரியே எங்கே இருக்கிறோம் நாங்கள். எங்கள் மெட்ராஸில் வந்து எல்லாம் இந்தியர் நல்லா வேலை செய்கிறோம், எங்களுக்கு ஏதோ டார்ச்சர் கிடையாது, நாங்கள் நல்லா தான் எங்கள் வேலை பார்த்துன்னு இருக்கோம். நான் நல்லா தான் இருக்கோம், நல்லா சொல்கிறேன், அவ்வளோதான். தமிழ்நாட்டில் பைசா ஜாஸ்தி இருக்கும், வேலை கம்மி இருக்கும், பரவாயில்லையா? அப்புறம் என் ஊரில் வேலை ஜாஸ்தி இருக்கும், பைசா கம்மி இருக்கும், இதுக்கு வந்திருக்கேன். வேற வேலை இல்லை, ஒரு வேலை கிடையாது, ஒன்லி சும்மா இந்த வேலை இருக்கும், அவ்வளோ. பாத்தீங்கல்ல, இதுதான் தமிழ்நாடு. நாம கேட்கறதும் இதுதான். நாங்க எங்க ஊருக்கு வர்றவங்களுக்கு வேலை கொடுக்குறோம், வாழ்க்கை கொடுக்குறோம், அவங்கள பத்திரமா பாத்துக்கிறோம், அவங்க மேல யாரும் கை வைக்க முடியாம பாத்துக்கிறோம், அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கேள்வி கேட்கிறோம். நீ என்ன பண்ற? இத்தனை வருஷமா ஆட்சியில இருந்துட்டு நிதிஷ்குமார்லாம் தொடர்ந்து முதலமைச்சரா இருக்காரு, ஒண்ணும் பண்ணலையே. அங்க இருக்கிற மக்களை கிள்ளுக்கிறையா தானே வச்சிருந்தீங்க, அதைத்தான் நம்ம ஏத்து கேட்கிறோம். இதுல என்ன கூத்துனா, திமுகவுடைய தேர்தல் அறிக்கை இருக்கும்லங்க, திமுக தமிழ்நாட்டுல செஞ்சிருக்கிற செயல் திட்டங்கள் இருக்குல்லங்க, திட்டங்களை எல்லாம் தீட்டி புதுசு புதுசா நிறைய சாதிச்சிருக்காங்களங்க, அதை பூரா அப்படியே மொத்தமா தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டாங்க. மொத்தமா தேர்தல் அறிக்கையா அறிவிச்சிருக்கு மோடி குரூப். இப்படி ஒண்ணு கூட வெக்கப்பட மாட்டாங்க போல இருக்கு, கூச்சப்பட மாட்டாங்க போல இருக்கு, ரோசம் வெக்கமானு சொல்லி சொன்ன. ஏன்னா அது இருந்தா தனியா சிந்திச்சு தனியா திட்டமிடுவானுங்க. இங்க அப்படியே ஈயடிச்சாங்க காப்பி மாதிரி தமிழ்நாட்டின் திட்டங்களை தூக்கிட்டு போய் வாக்குறுதியா கொடுத்துருக்காங்க. காலை உணவு திட்டம் இந்தியாவிலே நாம தான் முதல் போட்டது காலை உணவு திட்டம், அடிச்சுட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், காப்பி எடுக்கிறது தப்பே கிடையாதுங்க. ஒரு நல்ல திட்டத்தை இன்னொரு மாநிலம் எடுத்துக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. இங்க பக்கத்துல நம்ம பினராயி விஜயன் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அடுத்த எலெக்ஷன்ல 1000 ரூபாய் நாங்க மக்களுக்கு பெண்களுக்கு கொடுக்க போறோம்ன்றாங்க, நல்ல விஷயம். தெலுங்கானால ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர் இங்க வந்தப்ப சொன்னாரு, காலை உணவு திட்டத்தை எங்க மாநிலத்திலயும் நாங்க அமல்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. நல்ல திட்டத்தை அமல்படுத்தலாம். நாம போய் டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஸ்மார்ட் கிளாஸஸ் பார்த்துட்டு வந்தோம். அந்த ஸ்மார்ட் கிளாஸஸ் பாரு நமக்கு செய்யறதுக்காக பார்த்தோம். எந்த நல்ல திட்டத்தையும் யாரும் கீப் அப் பண்றதுலையும் அதை பின்பற்றதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா பாஜக சங்கியை எம்புட்டு கேவலப்படுத்துச்சுங்க நம்மள. ஒரு 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்ததுக்கு இந்த 1000 ரூபாயா, இது ஒரு பிச்சை காசா? குஷ்போக்கா இது ஒரு பிச்சை காசு? யாரு? நிர்மலா சீதாராமன் அம்மா, இது ஒரு பிச்சை காசு. போறேன் வரேன் புறம் இலவச பஸ், கட்டணம் இல்லாத பேருந்து அப்படின்னா பொம்பளை புறம் ஊரை சுத்துறாயா, அவளுக்கு எதுக்கு பேருந்து? சொன்னவங்க பூரா இந்த பாஜக காரங்க தான். பெண்களுக்கு சுயதொழில தொடங்குறதுக்கு 5 லட்சம் ரூபா. ஆமா ஆமா, இது பொம்பளைங்க கிழிச்சிருவாளுங்க சொன்னது பாஜக கும்பல். புரியுதுங்களா உங்களுக்கு? காலை உணவு திட்டம் உடனே எழுதுறானுங்க, நிறைந்து வழியும் அரசு பள்ளி கழிப்பறைகள் அப்படின்னு தினமலம் எழுதுறான். அதுக்கு சப்போர்ட் பண்ணி ஊர் பையன் பூரா கை தட்டுறானுங்க பாஜக கம்பல். உங்கள்கிட்டையும் நீ கேலி பண்ணல, பிச்சை காசுன்னு சொன்ன, பெண்கள் திட்டம் எஜுகேஷன் போட்டதை அம்புட்டே அசிங்கப்படுத்தின, கேலி பண்ணல, கேவலப்படுத்தின. நீ எதுக்கு இப்ப காப்பி அடிக்கிற? கொண்டாடுறவன் காப்பி அடிக்கிறது வேறங்க. நம்மளை கேலி பண்ணி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அவ்வளவு வாய்களையே பேசின கும்பல் அப்படியே தூக்கிட்டு போயிருக்குங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். 1000 ரூபாய் எங்க கொடுத்தானுங்க? 2500 ரூபா மகாராஷ்டிரால கொடுத்துதான் ஓட்ட பிடுங்கினாங்க கொஞ்சம் பொம்பளைங்க கிட்ட. 2500 ரூபா கொடுத்துட்டு இப்ப எல்லாத்தையும் எடுத்து மூடிட்டானுங்க. அவ்வளவுதான். 5 மாசம் கொடுத்தானுங்க, 6வது மாசம் எலெக்ஷனை, 7வது மாசம் முடிச்சாங்க, 8வது மாசம் திட்டத்தவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இவங்க யாருக்கு நம்பிக்கையான ஆளுங்க? சரியா? அப்ப அங்க முடிச்சிட்டாங்க. அதை காப்பி அடிச்சுதான் அங்க கொண்டு, நம்மளை காப்பி அடிச்சுதான் அங்க போடுதே. அதே போல இங்கே காலை உணவு திட்டத்தை போடுவாங்களாம். சரி சாமி போடுங்க, 1 கோடி பேருக்கு வேலை கொடுக்க போறாங்களாம்.
ஏன் ஜம்மி வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு உங்க நண்பன் மோடிஜி சொன்னாரு. 10 வருஷம் இல்லை 12 வருஷம் முடிஞ்சு போச்சு. 24 கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும். எங்க கொடுத்தாரு? 10 லட்சம் பேருக்கு கூட வேலை கொடுக்கல. அதுலயும் 100 நாள் வேலையெல்லாம் வேலை கொடுத்ததா கணக்குல சேர்த்துக்கிட்டு கேவலமா அறிக்கை வெளியிடுறானுங்க. இதுல 1 கோடி வேலையை பீகார்ல மட்டும் கொடுக்க போறாங்களாம். மக்களே நம்பல. ஏழை மக்களுக்கு தரமான இலவச கல்வி. நமக்கு அப்படி இல்லை, எல்லாருக்கும் தரமான இலவச கல்வி தான் நம்ம ஊர்ல. இப்பதான் அங்க ஏழைகளுக்கு தரமான இலவச கல்வி எல்கேஜி யூகேஜில இருந்து பிஜி வரையும், அதாவது போஸ்ட் கிராஜுவேட்ஸ் மேற்படிப்பு வரைக்கும் எல்லாருக்கும் கொடுக்குறாங்களாம். பாவீங்களா, எங்க ஊர்ல நாங்க தான் விரும்பி போய், எங்க மக்கள் தான் விரும்பி போய் வேற வேற பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறோம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல எங்க ஊர்ல எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்ந்து படிக்கிறதுக்கு உரிமை உண்டு. உயர்கல்வியில பட்டியலிட மாணவர்களுக்கு வந்து 2000 கொடுக்குறாங்களாம். இதெல்லாம் நம்ம என்னைக்கே கொடுத்துட்டோம். இன்னும் சொல்ல போனா உயர்கல்வியில படிக்கிற எல்லா மாணவர்களையும் நம்ம பார்த்துருக்கோம். ட்ரைனிங் கொடுக்குறோம். அந்த ட்ரைனிங்கை தூக்கிட்டு போய் அங்க வச்சுட்டாங்க. என்ன சொல்றாங்க? நாங்களும் மாவட்டம் தோறும் திறனை உயர்த்துவதற்கு ட்ரைனிங் கொடுக்க போறோம். இந்த கும்பலும் ட்ரைனிங் கொடுக்குமா? சரி, கொடுக்க போறேன் மாவட்டம் தோறும். அப்புறம் மாவட்டம் தோறும் மருத்துவக் கல்லூரிகள், இதெல்லாம் அன்னைக்கே கலைஞர் கொண்டு வந்துட்டாரு. இந்த மருத்துவக் கல்லூரிகள் மாவட்டம் தோறும் நாங்க கொண்டு வர போறோம். 7 சர்வதேச விமான நிலையங்கள் அமைக்க போறோம். 4 நகரங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் அமைக்க போறோம். யோ நிப்பாட்டியா, விமானம் மெட்ரோ ட்ரெயின்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டீங்க. முதல்ல எல்லா பள்ளிக்கூடத்தையும் நல்லா ஆக்குங்க. பள்ளிக்கூடத்துல எல்லா குழந்தைங்களுக்கு இலவச கல்வியை கொடுங்க. அவன் விருப்பப்பட்டு காசு இருந்தா போய் எந்த பள்ளிக்கூடத்துலையும் படிக்கிட்டு, அது வேற. எல்லாருக்கும் கல்வி இலவசம்னு தமிழ்நாட்டில் அதான் அறிவிக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் மருத்துவம் இலவசம் தான். நாமளா தான் போய் வெளியே போய் பார்க்குறோம். அரசாங்கத்தில் யார் வேணாலும் போகலாம், இலவசம் தான். ஆக தமிழ்நாட்டை பார்த்து ஈயடிச்சாங்க காப்பின்னு போட்டு வச்சிருக்காங்க. சரி, ஏதோ நல்லது நடந்தா சரித்தான் பீகார் மக்களுக்கு. அதெல்லாம் ஓகே. இந்த வாய் அடிக்கிறது, வந்து பாருன்றது, இந்த கத்து காட்டுறது, இந்த வீடு கட்டுறது, இதெல்லாம் எங்ககிட்ட வச்சுக்க கூடாது. வேணா நாங்களை அப்பனுக்கு அப்பனவே போட்டு தாக்கி அடிச்சு காலி பண்ணுவீங்க. உங்களெல்லாம் ஓட ஓட வரட்டுறவனுங்க எங்ககிட்டயே வந்து உங்களுக்கு கூடாது. புரியுதா மிஸ்டர் மோடி? அந்த ஓரமாக வச்சு செஞ்சுக்கோங்க, சரியா?